ஓம் விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபானிஞ்ச பைரவம் வந்தே காஷீம் குகாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி द्वारावती चैव सप्तैते मोक्षदायिकाः. நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியது காசி திரிஸ்தலி யாத்ராவின் நிறைவு பகுதி. ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து பிரயாக் என்று சொல்லக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதி அந்த யாத்திரை கயா காசி சென்று வந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். சிறிது நாம் திரிஸ்தலி யாத்ரா என்று சொல்லக்கூடிய காசி யாத்திரையை பூர்த்தி செய்து கொண்டு ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ராமேஸ்வரத்திலேயே முடிப்பது மரபு, முன்னோர்களின் வாக்கு. நாம் ராமேஸ்வரத்தில் இருந்து எடுத்த தனுஷ்கோடியில் பூஜை செய்து எடுத்த மிருத், அதாவது மண், ராமேஸ்வரம் கடற்கரையில் எடுத்து பூஜித்த வேணி மாதவர் பூஜித்த இந்த மண்ணை கொண்டு போய் கங்கையில் சமர்ப்பித்து கங்கையிலிருந்து சுத்த கங்கா ஜலம் எடுத்து காசி யாத்திரை பூர்ணமான பிறகு ஒரு நாள் பார்த்து ராமநாதேஸ்வரருக்கு கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நிறைவு பகுதியில் இது ஒரு முக்கியமான விஷயமாகும். மேற்கொண்டு நாம் காசியில் வாங்கிய கங்கா ஜலம், பிரயாக் திரிவேணியில் எடுத்துக்கொண்ட கங்கா ஜலம், அது செப்பு சொம்பில் சீல் வைத்து கங்கை எடுத்துக்கொண்டது, அன்னபூரணி, விஷ்ணு பாதம், பைரவர் கயறு முதலிய நாம் வாங்கிய அனைத்தையும் நாம் ராமேஸ்வரம் யாத்திரையும் கங்காஜலம் அபிஷேகம் செய்து முடித்து வந்த பிறகு நாம் எந்தெந்த கோவிலுக்கு சென்றோமோ, உதாரணமாக பர்வதவர்தினி அம்பிகா சமேத ராமநாதேஸ்வரர் சொரூபமாகவும் அன்னபூர்ணா விசாலாட்சி சமேத பரிவார விஸ்வநாத ஸ்வரூபமாகவும் திரிவேணி கங்கா யமுனா சரஸ்வதி சேது மாதவ பிந்து மாதவ வேணி மாதவ ஸ்வரூபமாகவும் நாம் தம்பதிகளை அவர்களை அந்த தேவதைகளின் சொரூபமாக ஆவாகனம் செய்து அவர்களை ஷோடச உபசாரங்களினால் பூஜைகள் செய்து நாம் அங்கிருந்து கொண்டு வந்த விக்கிரகங்கள், அதாவது அன்னபூரணி, காசி கங்கா ஜலம் எல்லாவற்றையும் வைத்து பூஜனை தேவதைகளை ஆவாகனம் செய்து கங்கா யமுனா சரஸ்வதி திரிவேணி சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த நதி தேவதைகளையும் விஸ்வநாதர் ராமநாதேஸ்வரர் சொரூபமாகவும் வேணி மாதவ சொரூபமாக இருக்கக்கூடிய தம்பதிகளையும் இந்த தீர்த்தங்களையும் பூஜித்து அதற்கு மேற்பட்டு நம்மளால் நம்மளுடைய சக்திக்கு உகந்தவாறு பிராமண சந்தர்ப்பணை என்று சொல்லக்கூடிய சமாராதனை அதையும் செய்வித்து, ஏனென்றால் இந்த விக்கிரகங்கள் அங்கிருந்து வாங்கி வந்த விக்கிரகங்களுக்கு தெய்வ சாநித்தியத்தை நாம்
ஏற்படுத்த வேண்டும். அது கடையிலிருந்து விற்பனைக்காக வைத்து கொண்டிருந்த விக்கிரகங்கள் தானே. அதற்கு ஒரு தேவதா சாநித்தியத்தை பூஜையில் வைத்து காசிக்கு நம்மளுடைய பந்துக்களுக்கும் கொடுக்கலாம், காசிக்கு இதுவரை யாத்திரையை செல்லாத பக்தர்களுக்கும் கொடுத்து நாம் கொடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் காசி சென்று வரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் என்பது சான்றோர்கள் வாக்கு. அதனால் நாம் தம்பதி பூஜைகள் செய்து நம்மளால் முடிந்த தாம்பூல சௌபாகிய திரவியங்களை கொடுத்து பிராமண சந்தர்ப்பணைகளையும் செய்து அதன் பிறகு நமக்கு பந்துக்களுக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிற கங்கா ஜலம் முதலிய எல்லாவற்றையும் அவர்களுக்கும் பைரவர் கயிறு விஷ்ணு பாதங்கள் முதலிய எல்லாவற்றையும் பந்துக்களுக்கும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பது சான்றோர்கள் வாக்கு மரபு. அதனால் காசி யாத்திரையின் நிறைவு பகுதியாக முன்னோர்களுக்கு சத்கதியை நாம் கொடுத்துவிட்டு வந்தவுடன் அவர்களையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் பிரார்த்தித்து இந்த பூஜையும் அவர்கள் சௌகரியத்துக்கு தகுந்தபடி நமது கிரகத்திலேயே செய்யலாம், அல்லது எல்லோரும் பொதுவாக ஒரு இடத்தில் செய்வதும் சாலச் சிறந்தது. நாம் அந்த தெய்வங்களை பூஜித்து முன்னோர்களை மனதில் நிறுத்தி அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் எல்லா விதமான க்ஷேமங்களையும் அடைய வேண்டும் என்று குரு சரணார விந்தங்களில் பிரார்த்திப்போமாக. ஸ்ரீ சத்குரு மகராஜ் கி ஜெய்.